ஆகஸ்ட் மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 17 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல தான் மாத கடைசியிலேயோ இல்லை மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதோ போன மாதம் லான்ச் பண்ண ஃபோன்ஸில் எதெல்லாம் பெஸ்ட்டு ஒஸ்ட் அப்படின்றது தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடச்சிடும்ன்றதுக்காக தான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் இருக்கனால தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக லவுடலி டெக் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதம் லாஸ்ட் கரெக்டாக 31ஆம் தேதி நம்ம வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விவோல இருந்து T4R ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள. இதுல பாத்தீங்க அப்படின்னா Full HD Plus 10-bit டிஸ்பிளே, IP68 and 69 கொடுத்திருந்தாங்க. தண்ணிக்குள்ள போட்டாலும் கூட போனுக்கு எதுவுமே ஆகாது. அண்ட் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோடயுமே வந்திருந்தது. ப்ராசஸர் மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் டார்கெட்டடா பர்ஃபார்மன்ஸ்க்கான மொபைல் கிடையாது. அண்ட் 5700 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருந்தது. கொஞ்சம் போனுமே பாத்தீங்க அப்படின்னா கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்லிம்மா வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஃபீலுமே இந்த ஃபோன் சூப்பராக கொடுத்துச்சு. பேட் லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கான பேட் லைஃப் நல்லாவே கிடைச்சிருந்தது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே வந்து கொடுத்திருந்தாங்க. கேமரா செட்டப் செல்ஃபி 32 மெகா பிக்சலும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருந்தாங்க. அது கூட கன்சிடர் பண்ணாம மற்றபடி கேமரா சைடு பார்த்தாலுமே ஓவராலாக நல்லா தான் இருந்தது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 19,500 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் இதுதான் அதுதான் எனக்கு டார்கெட்டடாக வேணும் அப்படின்னு இல்லாம வாங்கினா எல்லாமே பக்காவா யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, எல்லாம் நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஆல்ரவுண்டர் மாதிரி வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளுமே இதில் பல ஃபோனை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த மொபைல்லாம் வாங்கணும், மேபி ஆஃபரில் ப்ரைஸ் கூட குறைஞ்சிருக்கலாம். சைடில் டேக் ப்ராடக்ட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணுறேன், ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டது விவோட Y400 5G வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு சில குறைகள் இருக்குது, அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் நல்லா தான் இருக்குது. இதுலேயுமே IP68 and 69 மிலிட்டரி கிரேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓகே தான். கேமரா செட்டப் ஆல்ரெடி நம்ம பார்த்த T4R என்னவோ அதே தான் இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே தான். அண்ட் முக்கியமாக பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது T4R விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். பேட்டரி லைஃப்மே இதில் பெட்டரா தான் இருக்கு. முக்கியமான குறையா பார்க்கறது இதோட ப்ராசஸர் தான். Snapdragon 4 Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த விவோ ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 20,000க்கு கீழே வர ஃபோனில் கூட இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை போட்டு வச்சிருக்கிறது கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கான ஒரு பெரிய குறையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதை விட பெட்டரான ஃபோன் ஆல்ரெடி இருக்கு. ஏன் நீங்க கம்மி காசுலேயே கூட இதோட பெட்டரான ஃபோன் உங்களால வாங்கிக்க முடியும். ஸோ இதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 20,000க்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து GT30 அப்படின்ற இந்த ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல இவங்க ஹைலைட்டா வச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ட்ரிகரோட வந்து கொடுத்துருக்காங்க. 20,000க்கு கீழே ட்ரிகர் யூஸ் பண்ணி நீங்க கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளா தான் இருக்கும். பட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலா இருக்கக்கூடிய பல ஃபோன்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுது. நீங்க தாராளமா கேம் பிளே பண்ணலாம். ஓரளவுக்கு லோ கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மிட் கிராஃபிக்ஸ்ல வச்சு கூட கேம் பிளே பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இல்லை நான் டார்கெட்டடாக எனக்கு ட்ரிகர் கூட முக்கியம் இல்லை, கேமிங் இன்னும் பெட்டரா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை விட பெட்டரான ஃபோன் ரியல்மிலேயே அவைலபிள் இருக்கு. நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். மற்றபடி மற்ற ஃபீச்சர்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் ப்ரோ, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா 1.5K AMOLED டிஸ்பிளே 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் கேமரா செட்டப்மே செல்ஃபி 13 மெகா பிக்சலும் பேக் சைடில் 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் எடுக்கவே கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே வந்திருக்கு. ஸோ ஒரு நாளைக்கான பேட் லைஃப்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்ஃபினிக்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. அதில் அந்த OSலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து UI பெட்டரா இல்லாம இருந்தது. இப்போ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு UI தான் இருக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட 19,500 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்காவான கேமிங் டிவைஸ்னு சொல்ல முடியாது. ஓவராலா பார்க்கும்போது ஒரு பெஸ்டான டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் OPPO K13 Turboல 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா ஃபோன்ல வந்துட்டு ஃபேன் வச்சுட்டு கூலிங்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோனாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ K30 Turboவா இருக்கட்டும் இல்லை அந்த ப்ரோவா இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் ஸ்பெக் வைஸ் எல்லாம் சேமா தான் இருக்கு. ப்ராசஸர் கேமரா பிரைஸ்ல தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.5K AMOLED டிஸ்பிளே 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 10-bit டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அந்த முக்கியமான விஷயம் ரெண்டுலேயுமே வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க. நிறைய கஸ்டமைஸ் பண்ற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. ஸோ IPX8 இருக்கு, IPX9 ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கனால நானும் நிறைய டார்ச்சர்லாம் பண்ணி பார்த்தேன். அந்த ஃபோனை வந்துட்டு பக்காவா வேலை செஞ்சது. தண்ணியெல்லாம் ஃபேனுக்குள்ள போனாலும் சரி இல்லை டேரக்டா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ப்ரோ வேரியன்ட்
வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா Snapdragon 8s Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்துட்டு டர்போ மாடல் வாங்குறீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட Dimensity 8450 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. பேட்டரி லைஃப் பெட்டரா வேணும், கேம் பிளே எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி அதிகமாக இருந்தால் பெட்டரா இருக்குமே நினைக்கிறவங்களுக்கும் இது நல்லா இருக்கும். ரெண்டுலையுமே 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கு. கேமரா சைடு பார்க்கும்போது ஓவராலாக யூஸ் பண்ண வரைக்கும் டீசென்ட்டாக இருக்கு, நல்லா தான் இருக்கு ஃபோட்டோ அவுட்புட். பட் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கலாம் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டர்போ ப்ரோ வாங்குறீங்க அப்படின்னா 38,000, அதுவே வந்துட்டு நார்மல் டர்போ மாடல் வாங்குறீங்க அப்படின்னா 28,000 பிரைஸ் வருது. டார்கெட்டடா கேம் பிளே தான் அந்த மாதிரி நீங்க போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு டிவைஸ் யாருமே லான்ச் பண்ண முடியாது, வேற லெவல்ன்ற மாதிரி தான் சாம்சங் A17 லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு தான் இதை லான்ச் பண்ணீங்கன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. என்ன வந்துட்டு போகுது ப்ரோ, நான் சாம்சங் தான் வாங்குவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் 90 ஹெர்ட்ஸ் தான் ரிஃப்ரெஷ் ரேட்டு. நான் வந்து 19,000 பட்ஜெட்டுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. மேபி ஏற்கனவே லான்ச் பண்ண சாம்சங் டிவைஸ்ல வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போதுமே 13,000 12,000 பட்ஜெட்ல வரக்கூடிய ப்ராசர் அளவுக்கு தான் இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸினோஸோட 1330 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது, டெய்லி யூஸ்க்கு வேணா ஓகேவா இருக்கும். நெக்ஸ்ட் ஹைலைட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எனக்கே டேய் நீ பாக்குறது உண்மைதானா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. பட் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு 12,000 டிவைஸ்ல கொடுக்குற அளவுக்கு கூட இல்ல. ஸோ ஓஎஸ் ஒன்று தானே நீங்க உருப்படியா பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஓஎஸ் என்னதான் பண்ணாலும் சூப்பரா இருக்கும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. நீங்க அப்டேட் கொடுப்பீங்க, டிவைஸ் அது வரைக்கும் நல்லா இருக்குமான்றதான் என்னோட டவுட்டா இருக்கு. ஸோ செல்ஃபி பாத்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சலும், பேக் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும், ஒரு 5 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கும், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கேமரா கூட ஓகே தான், நல்லா தான் இருக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 19,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோ நான் சாம்சங் தான் வாங்குவேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கண்ணா, தாராளமாக வாங்கிக்கங்க, நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதை தவிர மற்ற டிவைஸ் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வேற லெவலில் இருக்கும், வாங்கி மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணுங்க. முன்னாடிலாம் 15,000 அப்படின்னாலே எல்லா ஃபீச்சர்ஸோடையுமே பார்த்துருக்கேன். இன்னைக்கு 15,000 கீழே வர ஃபோனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெறும் 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. எல்லா பிராண்டும் நல்லா இதை காப்பி அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதும் அந்த 15,000 வாங்குறவங்களுக்குன்ட்டு. இப்போ எல்லாம் சில நேரம் வந்துட்டு 13 இல்லை 16 கொடுத்தா அது ஒரு தனி ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கீழே ஃபோன் லான்ச் பண்ணுறோம், அதில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறோன்றதே ஒரு பெரிய ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாவா பிளேஸ் AMOLED 2 அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 13,500 இதில் நாங்கள் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோன்றது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15,000 செக்மெண்ட்ல இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ டிஸ்பிளே AMOLED அப்படின்றனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா தான் தோணுது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 7060 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டில் 7300 கிடைக்குது அப்படின்னும் போது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நீங்கள் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணவும் கேம் பிளே பண்றதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் டார்கெட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை தவிர்த்துக்கலாம். மற்றபடி நான் அதிகமாக வீடியோஸ் தான் ப்ரோ பார்க்க போறேன், சின்ன சின்ன கேம் தான் ப்ளே பண்ண போறேன், AMOLED டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும். அந்த கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, அதை 16 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் அதை தவிர 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் ஓகே தான். இந்த செல்ஃபி மட்டும் கொஞ்சம் வீடியோ கால் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் 1 டே பேட்டரி லைஃப்க்கு வந்து இது நல்லாவே இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட 13,500 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 13,500 ஓவராலா எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோனா தான் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த AMOLED டிஸ்பிளே இருக்கு. உங்களுக்கு அதுதான் டார்கெட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விவோல பார்த்தீங்க அப்படின்னா கேமரா டார்கெட்டடா செல்ஃபி லவருக்குலாம் பார்த்தீங்கன்னா விவோ V60 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். எப்பயும் போல தான் விவோ V சீரிஸ்னால கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ஒதுக்கிட்டு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கேமரா தாறுமாறா இருக்கு. செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா ஒரு 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கு, இன்னொரு 50 மெகா பிக்சல் வந்து டெலிஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் செல்ஃபி வேற லெவல் பண்ணுது. கேமரா செட்டப் ஓவராலா சூப்பரா இருக்கு. அண்ட் அதை தவிர 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. தாராளமா ஒரு நாளைக்கு
மேலேயே வந்து பேட்டரி லைஃப் கிடைக்குது. நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோவுமே வந்துடும். அண்ட் அதை தவிர Snapdragon 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்க்கும்போது ப்ராசஸர் அந்த அளவுக்கு டாப் நாச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் டெய்லி லைஃப் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, கேம் பிளேலாம் பண்ணுவேன் ப்ரோ அப்பப்போ அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் வந்து கேம் பிளேலாம் பண்ண முடியும். பட் டார்கெட்டோட எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தூக்கலாக வேணும் அப்படின்னா ஆப்ஷன் நிறையா இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 1.5K டிஸ்பிளேவே கிடைக்குது. பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 37,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அதுவும் நான் விவோவில் தான் வாங்க போகிறேன் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கேமரா பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு மூவ் ஆகலாம். மற்றபடி ஓவராலாக வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு தெரிய போகிறதில்ல. 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு டெக்னோவில் வந்து ஸ்பார்கோன்னு ஒரு ஃபோன் இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் போல HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க 10,000 கீழே அப்படின்றனால. அண்ட் அதை தவிர ஹைலைட் வந்து 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400 வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த ப்ராசஸர் நல்லா தான் இருக்கும். போதுமான அளவாக தான் தெரியுது. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் வந்து சொல்லலை. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு ஸோ இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரியும் டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டியோட வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் டர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இந்த ஸ்பார்கோக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி 10,000 ரூபாய்க்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோவும் இன்ஃபினிக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே பிராண்ட் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 60iன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் 10,000 கீழே தான் வருது. ஸோ இந்த ஃபோன்லையுமே ஆல்மோஸ்ட் ஸ்பெக் வைஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. கொஞ்சம் டிஸ்பிளே சைஸ் மட்டும் மாறி இருக்கு. 9,300 ரூபாய் கிட்டக்க வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோனுக்கு சொன்னது தான் கொஞ்சம் ஒரு 10,000 மேலே கொஞ்சம் பட்ஜெட் போச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான டிவைஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போக்கோவை கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கோம் தான் லைட்டாக. நம்ம எப்பயும் போல் ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. என்ன இருக்கோ அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். போக்கோ M7 Plus அப்படியே பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 15 ஃபோன் தான் இங்கே வந்து போக்கோவாக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஃபோனையும் கொஞ்சம் நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இங்கே நான் பேசிக்காக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபா. பட் இப்போ 13,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. குவாலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகேவா இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லாலாம் இல்லை. அண்ட் அதை தவிர Snapdragon 6s Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் பெட்டரான ப்ராசர் இருக்குது. இந்த ப்ராசர் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. டெய்லி யூஸ்க்கு தான் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப லோ கிராஃபிக்ஸ் கேம் பிளேக்கு தான் ஓகே. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா இதோட பெட்டரான ஆப்ஷனுமே இருக்குது. இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி தான். நான் சொன்னேன்ல இந்த 15,000 கீழே வர எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒன்று ஹைலைட்டாக தூக்கி வந்து நிறுத்திட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் 7,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அது ஒரு ஹைலைட் தான் இந்த ஃபோனில், இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் முக்கியமாக கேமரான்னு பார்க்கும்போது எப்பயும் போல் செல்ஃபி 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா தான் ஓகே. மற்றபடி வந்துட்டு இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி ரொம்ப மோசமாக இருக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13,500 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் போக்கோ இல்லை ரெட்மியில் தான் ப்ரோ வாங்குவேன். எனக்கு பேட்டரி மட்டுமே நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க வேணா அதை சூஸ் பண்ணலாம். ஆனால் மற்றபடி இதோட பெட்டரான டிவைஸ் இதே பிரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் கூட சூப்பரான டிவைஸ்லாம் இருக்கு. 20,000 ரூபா பட்ஜெட்டில் இந்த ஆகஸ்ட்ல மட்டும் 2-3 ஃபோனுக்கு மேலே லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் வந்துட்டு ரியல்மியும் ஒரு ஆளாக தான் இருக்காங்க. P4 அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 அல்ட்ரா ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு டெய்லி யூஸ்க்குமே லேக் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், கொஞ்சம் கேம் பிளே அப்பப்போ பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கான ஃபோனாகவுமே இது இருக்கும். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போதுமே செல்ஃபி 16 மெகா பிக்சலும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கவுமே கொடுத்துருக்காங்க. ஓவரால் செட்டப் படி பார்க்கும்போது இதுவுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 7,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவி யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்னாலுமே ஒரு நாளைக்கு மேலேயே வந்து தாராளமாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு குறைய விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி P3ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த IP68 and 69லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதை தவிர பார்க்கும்போது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,500 ரூபா பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டடா பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் இல்லாமல் இருக்கீங்கல்ல, ஒரு ஆல்ரவுண்டரா ஃபோன் எல்லாமே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃபோனாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா P4 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே குறையா பாத்தீங்க அப்படின்னா அந்த IP ரேட்டிங் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் IP66 தான் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பத்தாது. ஆல்ரெடி லான்ச் பண்ண P3 Proல எல்லாம் வந்து IP ரேட்டிங் கொடுத்து தண்ணியில எல்லாம் போட்டு நம்மள டெஸ்ட் கூட பண்ணி பார்த்திருந்தோம். அது ஒன்னு மிஸ் ஆகுது. அதை தவிர பார்க்கும்போது டிஸ்ப்ளே வேற லெவல்ல இருந்தது. 1.5K டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராசர் அப்படின்னு
அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் விஷன் AI சிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணுறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. நீங்கள் தாராளமாக கேம் பிளே கூட இதில் வந்து பண்ண முடியும். பட் டார்கெட்டடாக நான் கேமர் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதை விட பெட்டரான டிவைஸ் போக்கோவில் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன் ரியல்மிலே P3 அல்ட்ராலாம் கூட இருக்குது, அதை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், கேமராவும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் செல்ஃபி 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்புமே இதில் வந்து நல்லா தான் இருந்தது. பேட்டரி கெப்பாசிட்டி 7000 mAh 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாளைக்கு மேலேயே ஹெவி யூஸ் பண்றவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் பிளே முக்கியம், அதே சமயம் உங்களுக்கு கேமரா எல்லாமே பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த போனை சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு டார்கெட்டட் கேமிங் தான், இதை விட இன்னும் பெட்டரா இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. நீங்க அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குறதுக்கு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிளாக்ஷிப்ல லான்ச் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா Pixel 10 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ப்ரோ கையில இருக்கு. ஸோ இப்பதான் டிவைஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போதைக்கு கருத்தை வெளியிட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2-3 நாள்ல வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ கேமராலாம் நிறைய வந்து AI ஃபீச்சர்ஸை உள்ள தள்ளி வச்சிருக்காங்க. அதுவே வரைஞ்சு நிறைய விஷயம் கொடுத்துருது. அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் விவோட T4 Pro கூடி சீக்கிரம் அதுக்குமே வீடியோ வந்துடும். நீங்க Realme P4 Pro வாங்கலாம்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த T4 Proயும் நீங்க கன்சிடர் பண்ணலாம் விவோல வந்துட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா இதுலயுமே Snapdragon 7 Gen 4 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டெய்லி யூஸ்க்கும் சரி, நீங்க கேம் பிளே பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒன் டேக்கு நார்மல் யூஸ் பண்றவங்களுக்குலாம் பேட்டரி லைஃப்மே கிடைக்கும். டிஸ்பிளேயுமே பாத்தீங்க அப்படின்னா 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்மே 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, இன்னொரு 3x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்ணக்கூடிய 50 மெகா பிக்சல் கேமரா செட்டப்பும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் இந்த ஒரு 50 மெகா பிக்சல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ரியல்மில மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. IP68 and 69 வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டுறீங்க, இல்ல ஃபோர்ஸா தண்ணியெல்லாம் அடிச்சாலும் கூட போனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 28000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது நல்ல ஒரு போனா தான் இருக்கு. இந்த Flipkart, Amazonல எல்லாம் கூடிய சீக்கிரம் சேல் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த போன் வாங்கணும்னு நினைச்சு வெயிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரிவ்யூ வீடியோ அது முன்னாடி போஸ்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் அந்த சேல் அப்போ இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஸாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்ததே நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.